Hi, hello, and welcome back to our channel. So, the day is finally arrived. இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிற நாள் வந்துருச்சு. Jan 12 நைட் 11:30க்கு நம்மளுக்கு ஃப்ளைட். அதுக்கு தான் வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பி ஏர்போர்ட் போகிற சீன்ஸ் தான் இதெல்லாம். ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னே கோயிலுக்கு போயிட்டு ஏர்போர்ட் போகிறோம். எங்களுக்கு வந்து டெர்மினல் 2ல் தான் ஃப்ளைட், அதனால் டெர்மினல் 2க்கு போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப 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 எக்ஸைட்மெண்ட் போகிறதுக்கு. வீட்டிலேருந்து நாங்கள் 7 o'clock தான் கிளம்புனோம். 1 hourல வந்துடலாம், பட் செம்ம டிராஃபிக் நடுவில். அதனால் நாங்கள் வந்து இங்கே வரதுக்கே 9:30 ஆயிடுச்சு. 9 o'clock 9:30 ஆயிடுச்சு. அதனால் டக்கு டக்குன்னு வந்துட்டு எல்லா லக்கேஜ்லாம் எடுத்து நாங்கள் வந்து ட்ராலி எடுத்துகிட்டு வந்து எங்கள் சூட்கேஸ்லாம் எடுத்து வச்சுட்டு, ஆல்ரெடி நம்ம பேக்கிங் விலாக்லேயே பார்த்துருப்போம். நம்ம 3 சூட்கேஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஹேண்ட் லக்கேஜும் 2 எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து லக்கேஜ்லாம் வெயிட்டு போடுற ஏரியா. ஸோ நான் ஒரு ஆள் வந்து 25 kg எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எங்கள் 3 பேருக்கு சேர்த்து 75 kg எடுத்துகிட்டு போகலாம். பட் நாங்கள் எடுத்துகிட்டு போனதே 36 kg தான். ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனது மொத்தமாகவே. அண்ட் அந்த குட்டி லக்கேஜும் வந்து வெயிட் இல்லை, 5 kg கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஹேண்ட் லக்கேஜாகவே கொடுத்துட்டாங்க எங்கள்கிட்ட. அதுக்கு நெக்ஸ்ட் இமிக்ரேஷனுக்கு தான் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லி இமிக்ரேஷனை முடிச்சிட்டோம். இமிக்ரேஷனுக்கு அடுத்தது செக்யூரிட்டி செக்கப்பு, அதையும் எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சிட்டோம். அண்ட் வந்து நான் உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ளைட்டுக்கு ஏற கரெக்டாக டைம் இருந்துச்சு. 1 hour தான் இருந்துச்சு. டக்குன்னு போயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் குரூப் 5ல் நிற்கிறோம். ஏன்னா குரூப் 1 குரூப் 2 ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் கிளாஸ் விடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 அப்படின்னு நிற்பாங்க. ஸோ நாங்கள் குரூப் 5ல் தான் நின்றுட்டுருக்கோம் ஃப்ளைட் ஏறுறதுக்கு. நிற்கும் போதே அவங்க வந்து செக் பண்ணுறாங்க என்ன டிக்கெட்டு, ஸோ நான் எந்த எக்கனாமிக் கிளாஸாக என்னன்னு செக் பண்ணி அவங்க டிக் போட்டு பெனில் டிக் பண்ணுறாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து நின்றுட்டுருக்கோம். இங்கே தெரிஞ்ச சிங்கப்பூர் இந்த சைடு லெஃப்ட் சைடு.
ஃபைனலி நாங்கள் ஃப்ளைட் ஏறிட்டோம். இப்போ ஃப்ளைட்டில் எங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க தான் நான் காட்டுறேன். ஒரு குட்டி பில்லோ அண்ட் பெட்ஷீட் கொடுத்துருந்தாங்க, ப்ளஸ் ஹெட்ஃபோன்ஸும் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃப்ரண்ட் டிவி இருக்குது பார்த்தீங்களா, அதை கனெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ இதில் ஒரு செம்ம நியூஸ் என்னென்னா, எங்களுக்கு வந்து ஃப்ரீ ஒய்ஃபை. அதாவது வந்து ஃப்ளைட் வந்து ஃப்ளையிங்கில் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போவுமே வந்து ஃப்ரீ ஒய்ஃபை வந்து இது வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் புக் பண்ண மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா அவங்க பண்ணுறது தான், அவங்க கொடுக்குறது தான் ஒய்ஃபை. ஸோ அதனால் அது வந்து கீழே இருக்கும் போதெல்லாம் வேலை செய்யாது. அதாவது ஃப்ளைட் வந்து ஃப்ளையிங்கில் இருக்கும்போது மட்டும்தான் வேலை செய்யும். நீங்கள் ஏதாவது ஏர்லைன்ஸில் புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் புக் பண்ணுங்கள். காம்ப்ளிமெண்ட்ரியே நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கும். சென்னை டைமுக்கு வந்து 11:30, பட் சிங்கப்பூரில் நம்மளுக்கு டைம் வந்து 2 o'clock டேக் ஆஃப் ஆகும்போது. சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. அதாவது எங்களுக்கு 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்று வந்து ஃபிஷ் கறி அண்ட் இன்னொன்று வந்து சிக்கன் வித் பொட்டேட்டோ ஃப்ரைஸ். ஸோ நானும் என் தம்பி வந்து ஃபிஷ் ஃப்ரைஸ் வாங்கியிருந்தோம், ஃபிஷ் கறி வாங்கியிருந்தோம். அண்ட் எங்கள் அக்கா வந்து சிக்கன் வாங்கியிருந்தா. இதில் வந்து சிக்கன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிக்கன் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க, ப்ளஸ் அந்த பொட்டேட்டோ ஃப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. கூட வந்து ஒரு பன்னு அண்ட் பன்னீர் ப்ளஸ் அந்த ஒரு கேக் புட்டிங் கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கும் அதே சேம் தான், பட் ஆனால் ஃபிஷ் கறினால் ஃபிஷ் கொடுத்துருந்தாங்க, ரைஸ் கொஞ்சம் அண்ட் சப்பாத்தி மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. சப்பாத்திக்கு வந்து உள்ள வெஜிடபிள்ஸ் கறி மாதிரி எதுவும் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் நான் வந்து காஃபி வாங்கியிருந்தேன், அவங்க 2 பேரும் கோக் வாங்கியிருந்தாங்க. ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த கேக் புட்டிங் சூப்பராக இருந்துச்சு. நம்ம இங்கே சிங்கப்பூரில் இறங்கும் போது சிங்கப்பூர் டைமிங்க்கு வந்து 6 o'clock, பட் சென்னை டைமிங்க்கு வந்து அது 3:30 போல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஸ்கை ட்ரெயினில் தான் இருக்கோம். நாங்கள் இறங்கின டெர்மினல்லேருந்து நாங்கள் டெர்மினல் 2 போகிறதுக்காக, அதாவது நாங்கள் நெக்ஸ்ட் ஃப்ளைட் ஏறணும்ல பாலி போகிறதுக்காக. ஸோ அதுக்கு ஏறுறதுக்கு தான் நாங்கள் டெர்மினல் 2 போகிறோம். சிங்கப்பூர் ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா செம்ம பெருசு. அதாவது டெர்மினல் 1, 2, 3 ஒவ்வொரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினலுக்கு போகணுன்னாலே ஸ்கை ட்ரெயின் எடுத்தால் தான் போக முடியும். ஸோ அதனால் நாங்கள் ஸ்கை ட்ரெயின் எடுத்துகிட்டு போனோம். இப்போது சிங்கப்பூர் டைமிங் வந்து 6 o'clock. எங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் வந்து 8:30 தான் எங்களுக்கு வந்து இங்கேருந்து பாலிக்கு ஃப்ளைட்டு. அதுக்கு தான் நாங்கள் இப்போ ஸ்கை ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். ஏன்னா இங்கே வந்து சில பிளேஸஸும் இருக்குதுன்னு சொன்னாங்க ஏர்போர்ட்டில் சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஸ்பாட்ஸ்லாம் பார்க்குறதுக்காக தான் இப்போ நம்ம ஸ்கை ட்ரெயினில் போயிட்டுருக்கோம் டெர்மினல் 2க்கு வந்து.
ஸ்கை ட்ரெயின்லேருந்து இறங்கி வந்து நம்மளோட கேட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு செக் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் சுற்றி பார்த்தா கூட டைம் ஆயிடக்கூடாதுல்ல ஃப்ளைட்டுக்கு. பேர் தான் ஆட்டோ ஸ்டார்ட் அப்படின்ட்டு ஒரு எக்ஸிலேட்டர் மாதிரி ஏதாவது வாக்கிங்க்காக வச்சுருக்காங்க. இது எல்லா இடத்துலையும் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளைட் வந்து 9 o'clock 9 or 10 பாலிக்கு. அது வரைக்கும் நம்ம சிங்கப்பூர் ஏர்போர்ட்டை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். காது செம்மையாக அடைச்சிருக்கு. நான் பேசுகிறது எனக்கே எக்கோ கேட்குறது தான் பார்த்துக்கோங்க. இந்த பாருங்க சுட ஏதோ போடுறாங்க. இது ரோஸ்ட்டு ஆவி. ஆனால் பின்னாடி வருவாங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. மாத்திரம் வந்து போகிறாங்க. நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக நடப்போம். ஆனால் அவங்க வந்து எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு நம்மளோட இப்படி போவாங்க. இங்கே காலெலாம் ரொம்ப நல்ல நிலைமையிலே இல்லை. அப்படின்னு பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் விடிஞ்சிருச்சு. அதாவது சன் சூப்பராக இருந்துச்சு. அதான் நாங்கள் க்ராஸ் பண்ணி நடந்து போயிட்டு இருக்கும் போதே சன்னு சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளாஸ் வழியாக தெரிஞ்சிச்சு ஸ்கையில் அந்த சன் வருது. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதுதான் நாங்கள் பாலிக்கு போக போகிற ஃப்ளைட்டை. கிளாஸ் வழியாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இன்னும் ஒரு 40 minutes இருக்குது ஏறுறதுக்கு. அதனால் இப்போயும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் ஃப்ளைட்டே வந்து செம்ம பெருசு. அதாவது டோட்டலி 9 seats இருக்குது ஒரு ரோவில். 3 seats 3 seats அது மாதிரி பிரித்து 9 seats இருக்குது ஒரு ரோவில். எங்களுக்கு வந்து சென்னை டு சிங்கப்பூர் போகும்போது ஃப்ளைட்டில் வந்து விண்டோ சீட் கிடைக்கல. ஏன்னா அது ஃபுல்லாக புக் ஆகிருந்துச்சு. ஃப்ளைட்டே ஃபுல்லு, எல்லா சீட்ஸுமே ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் பார்க்கும்போதே வந்து விண்டோ சீட் கிடைக்கல எங்களுக்கு. நாங்கள் அங்கேயே கேட்டு போதோம் சென்னை ஏர்போர்ட்லேயே வந்து விண்டோ சீட்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. பட் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா ஃப்ளைட்டு ஃபுல்னால். பட் சிங்கப்பூர்லேருந்து பாலிக்கு போகிற ஃப்ளைட்டில் வந்து நம்மளுக்கு விண்டோ சீட் இருக்குது. ஏரோப்ளேன். Your name? Your name? Your name? Aita. Huh? Aita. Aita. You're so cute. You like this pose? I like this pose.
ஃப்ளைட்டில் உட்காந்துட்டோம் பாலிக்கு போகிறதுக்கு. இங்கே காது அடிச்சதே இன்னும் போகல. இந்த திருப்பி ஃப்ளைட் ஏறி காதே இந்த வாட்டி நம்மளுக்கு விண்டோ சீட் கிடச்சிருக்கு. அப்போ வந்து விண்டோ சீட் கிடைக்கல, இப்போ வந்து விண்டோ சீட் கிடச்சிருக்கு. உங்களுக்கு இது விண்டோ வியூ காட்டுறேன். இதுதான் வந்து விண்டோ வியூ. அப்படியே பிடிச்சிங்க வெளியே காட்டு. வெளியே இருந்து பார்க்க எப்படி இருக்க பார்த்துக்க. yes, please, thank you.